அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 17ஆம் தேதி தமிழ் மாதமான ஆடி மாதம் பிறக்கிறதுங்க. இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தை அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் பல பெயர்களை கொண்டு இந்த ஆடி மாதம் அழைக்கப்படுது. ஏன்னா ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெண் தெய்வங்களுக்கும் காவல் தெய்வங்களுக்கு உரிய வழிபாட்டு ஒரு மாதமாக இருக்கிறது. எப்படி புரட்டாசி மாதம் விஷ்ணு பகவானுக்கும், ஐப்பசி மாதம் சுவாமி ஐயப்பனுக்கும், கார்த்திகை மாதம் முருகப்பெருமானுக்கும் உகந்ததாக விளங்குகிறதோ, அதே மாதிரி ஆடி மாதம் அப்படிங்கிறது பெண் தெய்வங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் காவல் தெய்வங்களுக்கும் உரிய ஒரு காலகட்டமாக அமையப்படுகிறது. இந்த மாதம் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா எண்ணற்ற விழாக்கள் கோலாகலமாக இருக்கும். ஒவ்வொரு திதியும் சரி, ஒவ்வொரு கிழமைகளும் சரி மகத்துவம் பெற்றதாகவே இருக்கப்பெறுகிறது. அப்படி ஒரு மகிமை பெற்ற ஒரு மாதம் அப்படின்னு சொன்னால் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறத அனைத்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. அந்த தாக்கம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது, அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களினுடைய அமைப்பானது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகைகளில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்படுகிறதுங்க. இந்த நேரத்தில் நெடுநாளைய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். தங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பு மிகுந்ததாகவே இனி வரப்போகிறது. இனி வரக்கூடிய காலங்கள் வளர்ச்சியை நோக்கிய பயணமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் நிறைந்ததாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படலாம். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி அதன் மூலமாக பெரிய லாபத்தையோ அல்லது பெரிய தொகையையோ நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பும் இக்காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம குரு பெயர்ச்சி நடப்பது எதிர்மறையான பலன்களை குடும்பத்தில் ஏற்படுத்துமா அப்படிங்கிற கேள்வி தங்களுக்கு எழலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய குரு பெயர்ச்சி குடும்பத்தை விட்டு பிரிந்து வேறு இடத்தில் வேலை செய்யும்படியான சூழலை தங்களுக்கு ஏற்படுத்தலாம். ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கோ வருமானத்திற்கோ அல்லது பண வரவிற்கோ எந்தவித குறைவே இருக்காது அப்படிங்கிறது சிறப்புக்குரிய ஒரு விஷயம், குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இதை நினைத்து நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் குடும்பத்தினரை சற்று அனுசரித்து செல்வது அவசியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. தேவையில்லாத விஷயங்களை பெரிதாக்காமல் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. குழந்தைகள் விஷயத்தில் செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும். தாயாரின் உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு உண்டான அமைப்பு ஏற்படுங்க. குடும்பத்தில் தடைபட்டு கொண்டிருந்த அப்படி இல்லைன்னா தாமதமாகி கொண்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் நல்ல விதமாக நடந்து முடியும் வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் பண வரவையும் கொடுத்தாலும் கூட அதற்கு நிகரான செலவினங்களும் ஏற்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. செலவினங்களை கொஞ்சம் பார்த்து கட்டுப்பாடோடு செலவுகளை மேற்கொள்வது அவசியம். முடிஞ்ச வரைக்கும் அனாவசிய செலவு, ஆடம்பர செலவு இவற்றை தவிர்த்து கொண்டு சுப செலவுகளாக மாற்றுங்க. இல்லை சேமிப்பில் கவனத்தை செலுத்துங்க. இல்லை பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க. அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலைச்சல் பெரிய அளவில் இருக்கும். உத்தியோகம் ரீதியாக நீங்கள் பயணங்கள் மேற்கொண்டாலும் சரி, குடும்பம் ரீதியாக பயணங்கள் மேற்கொண்டாலும் சரி, அல்லது தொழில் வியாபாரம் ரீதியான பயணங்களை தாங்கள் மேற்கொண்டாலும் சரி, எந்த பயணமாக இருந்தாலும் அலைச்சலும் உடல் சோர்வும் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் தங்களுக்கு அதில் ஆதாயங்களும் இருக்கும் அப்படிங்கிறதும் சிறப்பு
சிறப்புக்குரியது. வருமானம் அதிகரித்தாலும் சின்ன சின்னதாக ஏதேனும் செலவுகள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது, அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வது அவசியமாகிறது. நீங்கள் அவசரப்பட்டு வியாபாரம் மற்றும் தொழிலில் புதிய அல்லது பெரிய மாற்றங்களை செய்கிறது இந்த காலகட்டத்தில் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வேலை சுமை சற்று அதிகரிக்க செய்யலாம். வேலை சார்ந்த விஷயங்களில் பெரிதாக பாதிப்பு எதுவும் வராது அப்படின்னாலும் கூட உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் கவனத்துடன் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்த வேண்டும். கூட்டு தொழில் செய்கிறவங்க, குடும்பமாக சேர்ந்து வியாபாரம் செய்கிறவங்க, குறிப்பாக மூத்த சகோதரர்களுடன் இணைந்து செயல்படுறவங்க இந்த காலகட்டத்தில் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. வருமானம் சீராக இருக்க பெறும். அதை மேம்படுத்தும் முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் பெரிய தொகையை முதலீடு செய்தால் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நிதானமாகவும் நுணுக்கமாகவும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட பாருங்க. வேலையில் மாற்றம் வேண்டும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க புதிய வேலை கிடைத்தவுடன் மாறுவது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் சங்கடங்களை ஏற்படுத்தாது அப்படின்னாலும் கூட வேலை மற்றும் தொழில் விஷயத்தில் கூடுதல் பொறுப்புகள், நீண்ட நேரம் வேலை செய்ய வேண்டிய சூழல் மற்றும் வேலை பளு அதிகரிக்கிறதுனால தூக்கமின்மை, உடல் சோர்வு உள்ளிட்டவை ஏற்படலாம். அதனால் கவனத்தோடு இருப்பது அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியமாக எக்காரணத்தை கொண்டும் இருக்கக்கூடாது. நாட்பட்ட உடல் ரீதியான பாதிப்புகள் இருந்தாலும் கூட உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெற வேண்டியது அவசியமாகிறது. செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு அல்லது வீணாக பணத்தை செலவு செய்வதற்கு, நல்ல விஷயங்களுக்கு வாகனம் வாங்க, நகை வாங்க, வீட்டை விரிவுபடுத்த, சேமிக்க போன்ற விஷயங்களுக்கு பணத்தை தாராளமாக நீங்கள் செலவிடலாம். அதே சமயம் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சுமூகமாக முடிக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று. எந்த விஷயத்தையுமே பெரிதாக்க கூடாது. அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக சிந்தித்து எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அனைத்துமே சுபமாக அமையும். நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்படுகிறது. அவசரப்படக்கூடாது. இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா தங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது அந்தந்த நேரத்தில் சரியாக நடந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த காலம் உங்களுக்கு அமையப்பெறுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் நீங்கள் சமாளித்து சரி செய்து விடுவீங்க. உங்களோடு சண்டை போட்டு கொண்டிருந்த சக ஊழியர்களையும் சரிகட்டி உங்களோடு சேர்த்து கொள்வீங்க. வேலையில் நிம்மதி கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. சூழ்நிலையை புத்திசாலித்தனமாக கையாள்வது ரொம்ப அவசியம். சிலருக்கு உடல் நலம் தொடர்பான பாதிப்புகளும் அதனால செலவுகளும் ஏற்படலாம். சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிடும். உத்தியோகத்தில் கடின உழைப்பு இருந்தால் மட்டும்தான் உங்களால் வெற்றி காணவும் முடியுங்க. அதே மாதிரி ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பணிகளை முடிக்க நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். மற்றொரு புறம் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது அவசியமான ஒன்றுங்க. குறிப்பாக கண் தொடர்பான பிரச்சனைகள் அடிக்கடி சந்திக்க வாய்ப்புகள் இருக்குது. நிதிநிலை வலுவாக இருந்தாலும் கூட செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க. நீண்ட நாட்களுக்கு முன்னர் நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருந்தாலும் கூட பணிச்சுமை சேர்ந்து இருக்கத்தான் செய்யும். இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தைரியம் சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி அதிக அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் அமையப்பெறுகிறதுங்க. நிதிநிலை நெருக்கடியை தர வாய்ப்புகள் இருக்குது. புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும். இருந்தாலும் அதற்காக அலைய வேண்டியதாகவும் இருக்கலாம். உங்களுடைய பேச்சில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்றுங்க.
அரசு துறையில் உள்ளவர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுல சிரமம் ஏற்படத்தான் செய்யும். செலவுகளும் மற்றொரு புறம் அதிகரிக்கத்தான் செய்யும். வீடு வாகனம் தொடர்பான புதிய ஒப்பந்தங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவசரப்பட வேண்டாம். அவசரப்பட்டு எந்த ஒரு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திடவும் வேண்டாம். நல்ல படிச்சுட்டு தீர ஆலோசனை பண்ணி ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது அவசியங்க. அதே மாதிரி திடீர் பயணங்கள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு பயணத்தால் அலைச்சலும் உடல்நல பாதிப்புகளும் ஏற்படத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் சற்று கவனத்தை செலுத்த வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க.